14 டேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட நம்ம அமேசான் பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம வெண்ணிலா கிஷோரும் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குயிக் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 1.5 மணி நேரம் தான் படத்தோட டூரேஷனே. இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஹர்ஷா அஹானா அப்படிங்கிற ஒரு கப்புள்ஸ் இவங்க வந்து டேட்டிங் ஆப் மூலமாக டேட் பண்ண ஆரம்பிச்சு கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி அம்மா அப்பா வீட்டில் இல்லாதப்போ அஹானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷாவை வந்து வீட்டில் கூப்பிட்டு ஸோ அன்னைக்கு நைட் நல்லா ஸ்டே பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க வீட்டில். ஸோ வந்து ஹீரோ அந்த வீட்லேயே லாக் ஆயிடுறாரு. வேற வழியே இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணுறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு நடந்ததே வேற. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதனால் வந்து இவங்க கோவிட்ல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 14 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளில் தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தள்ளப்படுது. இதுக்கப்புறம் அந்த 14 நாள் நம்ம ஹீரோ எப்படி உள்ளில் சர்வே ஆகிறாரு, ஹீரோயினோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்டக்க மாட்டாமல் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரு 1.5 மணி நேரத்தில் அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அமேசிங்காக நல்லா வந்திருக்குங்க. ஒரு சிம்பிளான கதை தான், ஆனால் ப்ரெசன்டேஷன் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கதைக்குள்ளே டேரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கதை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ அந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் கதையிலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகாமல் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சரி, இந்த படத்துக்கு இவங்க எந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி கிளைமேக்ஸில் பேசியிருப்பாங்க பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த மெயின் கேரக்டர்ஸான நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா இந்த கேரக்டர்ஸுமே பெருசாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னாலும் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படத்துல வெண்ணிலா கிஷோரை பொறுத்தளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த கேரக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஆனால் அந்த கேரக்டரை ஓரளவுக்கு நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் தான். ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு அழகான படமாக தான் இந்த படம் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம். தமிழ் டப்பிங்குமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸுமே தமிழ் டப்பிங்கோட தான் வந்திருக்கு. ஸோ சாங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. தெலுங்கு சாங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் சில சாங்ஸ்லாம் ரொம்ப சொதப்புவாங்க. ஆனால் அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.